நாங்க இருக்கிறோம், இருக்க கூடாது, அடக்கம் தான் பண்ணணும் அப்படின்றீங்க. நாலாவது என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இறந்து போனவர்களை நாங்க எரிச்சு போடுறோம், நீங்க புதைக்கிறீங்க, அது என்ன நியாயம், எந்த அடிப்படையில் கேட்கிறாரு. இது நீங்க அறிவுபூர்வமா சிந்திச்சு பாருங்க. எரித்தல் புதைத்தல் இந்த ரெண்டுல எது நல்லது? அறிவுபூர்வமா பார்க்கணும்ல. எரிக்கிறோம் புதைக்கிறோம், இதை நான் சொல்லும் போது நீங்க புண்படுற மாதிரி நீங்க பார்க்க கூடாது. புரிந்து கொள்ள இருக்க சிலது நான் சொல்லுவேன். அது நம்ம ஒரு சகோதரத்து உணர்வோடு கூடியிருக்கிற சபை தான் இது, ஒரு டிஸ்கஷன் தான் இது. அதனால நீங்க வேற மாதிரி எடுத்துக்க கூடாது. இப்ப என்னை பெற்று வளர்த்து என்னை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு மனுஷன் ஆக்கின தகப்பனார் இறந்து போயிடுறாரு. அவர் மீது நான் அவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்கிறேன். அவரை கொண்டு ஒரு போட்டு மேல அந்த சாணியை அடுக்கி விறகையும் வச்சு கொளுத்தி அந்த உடம்பு இப்படி எந்திரிக்கும் போது அந்த வெட்டியாய் ஒரு அடி ஒன்று அடிச்சு, இது ஒரு கொடூரமான ஒரு தகப்பனுக்கு இந்த வேதனை, இப்படி ஒரு வேதனை, அது உசுறு இல்லை, அது வேற விஷயம். இப்படி ஒரு கொடூர செய்யப்படுவதை, ஒரு பாடிய இந்த மாதிரி பண்ணுவதை வேற பாடிக்கு நடந்தால் நீங்க ஒத்துக்கிறீங்களா? மனசு ஒத்துக்கிறதா? இது மனசாட்சிக்கு எதிரான ஒரு செயலா நமக்கு தோற்றம் அளிக்க வேணாமா? நம்ம இறந்து இருக்கிற பாடிங்க, உசுறு இல்ல, செத்தே போயிட்டான், செத்துதான் போயிட்டானுங்கிறக்கா நான் என்ன செய்யறேன், ஒரு பெரிய அறுவடை எடுத்துக்கொண்டு கை காலு துண்டு தான் வெட்டினேன். நீங்க என்கிட்ட கேட்கறீங்க, செத்து போனால வெட்டின உனக்கு என்னடா உசுரா இருக்குது, நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? செத்த போனத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்காம ஏன்டா அந்த மாதிரி பண்றேன்னு கேட்பீங்க. அப்ப நீங்க கொளுத்தும் போது அந்த பாடி நரம்பெல்லாம் இழுக்கப்பட்டு இப்படி எந்திரிக்கும். நான் பார்த்திருக்கிறேன் இருக்கிற காட்சியெல்லாம், நான் மிகைப்படுத்தி சொல்லல, நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஒரு தர்காவில் தான் தர்காவுக்கு நான் போவேன், ஏதாவது ஒண்ணு சொல்றதா இருந்தா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. யாரும் சொன்ன கதையை கேட்டலாம் செய்யல. ஏன்னா அந்த தீயில சூடாகணும்னு நரம்பெல்லாம் அப்படி இழுக்குமா, அப்படியே தலை கிளம்பும், உசுரோட எந்திக்கிற மாதிரி ஒரு மீதி சமைக்கும். இப்படி எல்லாம் சில பாடிகள் நடக்குது, எரிஞ்சி அப்படி உருகி. இது நல்லா இருக்கா? யோசிச்சு பாருங்க. புதைச்சிட்டோமா என்ன நடக்கும் தெரியாது, மூழ்ந்த பாடு வந்துடுறோம். அதுவும் நாசமாத்தான் போகுது, இதுவும் நாசமாத்தான் போகுது, அது வேற விஷயம். நம்ம கண்ணுக்கு தெரியுது பாக்குறது சொல்றோம். நம்ம கண்ணுக்கு தெரியாம என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாதுங்க. அது சமைக்கலாம் ஹோட்டல்ல, அதை போய் பார்த்தா எவனா சாப்பிடுவோமா? பார்க்காதனால சாப்பிட்டு வந்துடுறோம். திருச்சியில போய் எவனாச்சும் காந்தி மார்க்கெட் நின்றுட்டு சக்கரை திம்பானா? திருச்சியில போய் காந்தி மார்க்கெட்டு போனீங்கன்னா சக்கரை எப்படி மலை மாறி குளிச்சு வச்சிருப்பான், நாட்டு சக்கரைய ஏறி மேல நின்று மம்பட்டி போட்டு வெட்டுவான். நான் பார்த்திருக்கிறேன். நான் நாட்டு சக்கரை சாப்பிட மாட்டேன், நான் பார்த்து திருச்சியில இருந்து அது அன்றாடம் பார்த்ததுனால வேர்வையெல்லாம் வடிக்கும். அந்த சர்க்கரையில பல கலர்ல வரும், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி, அதாவது வெள்ளை சர்க்கரை கருப்பு சர்க்கரை கலந்து நடுத்தரமான மூணாவது சர்க்கரை உண்டாக்குவான். அது எப்படின்னா மலம்பாடு ஒரு 1000 மூட்டையை குவிச்சு வச்சு ரோட்ல மயிலஞ்சந்தையில வேகம்பள்ளிக்கு பக்கத்துல காந்தி மார்க்கெட் ஏத்தாப்புல நான் பார்த்திருக்கிறேன் பல நாள் இந்த காட்சியை. நான் சாப்பிடவே மாட்டேன், ஆனா அதை பார்க்காத சாப்பிடுறீங்கல்ல, பார்க்காத சாப்பிடுற மாதிரி யாரும் பார்க்கணும் சாப்பிடுற மாதிரி நாட்டு சக்கரைய எல்லாரும் சாப்பிடுறோம், அதை போட்டு சாப்பிட்டு இருக்கோம். பார்த்தா ஒருத்தன் சாப்பிட மாட்டான். அதே மாதிரி சமையல் ஹோட்டல்ல போய் சமையல சமைக்கிறவன பாத்தீங்கன்னா பொண்டாட்டி மாதிரி சுத்தமா செய்வாங்க. அவன் ஒரு மாதிரியா கட்டிக்கிட்டு இப்படி அதை வச்சுக்கிட்டு என்ன நடக்கு, அது பார்த்தீங்கன்னா திங்க மாட்டிய. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு இல்லையா? ரெண்டும் அழிஞ்சு போகுது, புதைச்சாலும் அழிஞ்சுதான் போகுது, எரிச்சாலும் அழிஞ்சுதான் போகுது. இது நம்ம பார்க்கிறோம் அந்த கொடூரத்தை, அது நமக்கு தெரியல. அதுல ஒரு ஆத்ம திருப்தி, அதுல ஒரு மனசு நிறைவு வேண்டு. மூணாவது பொருளாதார ரீதியா செலவு. இன்னைக்கு விறகு வேலை எரிபொருளை சிக்கணும்னு பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு பாடி எரிச்சு காலி பண்றதுக்கு அதுக்கு எவ்வளவு வேணும், ஒரு காட்டுன்னு வேணுமா நினைக்கிறேன், 3000 ரூபாய் அதுக்கு செலவாகும். அதுலயும் அதுக்கு எலக்ட்ரானிக் வந்துருச்சு. இப்ப எலக்ட்ரிக் சுடுகாடுகள்லாம் மெட்ராஸ்ல எல்லாம் கண்ணம்மாப்பேட்டையெல்லாம் கொண்டு கட்டுற ரூபாயை கொடுத்தா அவன் கரண்ட்ல வச்சு எரி சாம்பலாக்கி போடுறான். அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும், அதுக்கு ஒரு தொகை. இது என்ன ஒண்ணு கிடையாது, குழி வெட்ட வேண்டியதான், வச்சுட்டு வந்துட வேண்டியதான், பேசாம ஒரு 200 ரூபாய் தான் போகும். அதை ஒரு எத்தனையோ உசுரோட உள்ள நல்ல தேவைக்கு யூஸ் பண்ணலாம். குறைந்த செலவில் ஒரு பாடியை அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நிறைந்த செலவு பண்ணி அது எதுக்கு சுமையை நம்ம சுமக்கணும் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பார்க்க வேண்டிய அம்சம் இந்த மண் இருக்கு பாருங்க, நம்ம வாழக்கூடிய மண். இதுக்கு ஒரு பெரிய பவரை, ஒரு சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? நீங்க போர் போட்டு தண்ணி எடுக்கிறீங்க, அழகான சுவையான தண்ணி வருது, குடிக்கிறீங்க. இது என்ன தண்ணி?
இந்த போர்ல குடிக்கிற தண்ணி என்ன தண்ணிங்கிற? உங்க சிறுநீர், உங்க கழிப்பொருள், உங்க சாக்கடை, நீங்க குளிச்ச தண்ணி, இது எல்லாம் தான் பூமிக்குள்ள போய் அப்படி வடிகட்டி ஃபில்டருக்கு மேல ஃபில்டருக்கு மேல ஃபில்டர் அப்படி இறங்கி 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 அது அப்படி சுத்தமான தண்ணி திரும்ப வருது. இந்த மண்ணு பாருங்க எல்லா இளவையும் கிளீன் பண்ணிவிடும். சுத்தமான தண்ணி நீ குடிக்கிறீங்க எல்லாம் என்னங்கிற இல்ல இளவும் தான், இல்ல தண்ணி தான் உள்ள போகுது, அதான் குடிக்கிறோம். இந்த மண் இருக்கு பாருங்க எல்லாத்தையும் அப்படி அழிக்கிற அளவுக்கு அது பவர் இருக்கு அந்த மண்ணுக்கு, எதுவுமே வெளியே வராது. இப்போ ஒரு பாடி அடக்குறீங்க, இறந்து போன பாடியில என்னென்னலாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அடக்காம கொஞ்சம் வச்சிருந்து பாருங்க. ஒரு 48 மணி நேரம் ஒரு பாடி எங்க வைங்க, புழு வரைக்கும் வந்துடும். அதுல நாற்றம் எடுத்து, நாற்றம் எங்க நாற்றம் வருது? பாக்டீரியாக்கள்னால நாற்றம் வருது. அந்த பாடி ரொம்ப நேரம் ஆனவன அந்த பாக்டீரியா கிருமி எல்லாம் வந்துருச்சா, நாற்றம் எடுத்துருச்சா, புழு புடுத்து போச்சா. இவ்வளவும் அந்த மண்ணுக்குள்ள போடும் பொழுது மண்ணு வெளியே வரக்கூடாது. எந்த அசுத்தமா நமக்கு தெரியுதா? அப்படியே அரிச்சு திண்டு ஒண்ணுமில்ல, இரும்பு பேசா கூட ஒண்ணுமில்ல கொஞ்ச நாள்ல. அப்படிப்பட்ட ஒரு பவர் அதுக்கு இருக்குது. இயற்கையில அதுல இருந்து கிளம்பக்கூடிய அந்த உடம்புல இருந்து இந்த கொழுப்பு எரிஞ்சு வருமா, அதுல வந்து வரக்கூடிய அந்த வாடை, அந்த உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட கிருமிகள், இதெல்லாம் அப்படி காத்துல பரவி காற்று மாசுபட்டு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, அடக்குறதுனால அடக்கம் பண்றதுனால இட நெருக்கடி ஏற்படும், இடம் ரொம்ப தேவைப்படும். அப்படிலாம் இடம்லாம் தேவைப்படாது. ஒரே இடத்துல 1000 பேர் அடக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு இடத்துல அடக்கம் பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணிட்டு அங்க ஒரு ஆளு, அடுத்து மறுபடியும் இங்க தோணா ஒண்ணு இருக்கா, மறுபடியும் இடத்துல அடக்குவாங்க. அடக்கம் பண்றது இப்படியே இடம் பூரா காலி பண்ணிட்டா என்ன செய்யணும் கேட்கறான். அப்படிலாம் ஆகாது. இதுக்குள்ள ஒரு 2 லட்சம் பேர் அடக்கிட்டே இருக்கணும் உங்களை இடத்துக்குள்ள. ஏன்னா இங்க அடக்கிட்டு அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள இவரு மண்ணா போயிருப்பாரு, மறுபடியும் அங்க இருந்து ஆரம்பிப்போம். அதனால இடம்லாம் பெருசாவெல்லாம் செலவாகாது. அப்படித்தான் முஸ்லீம்கள் அடக்க ஸ்தலங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த காரணங்களுக்காகத்தான் எரிக்கிறதை விட புதைச்சிருங்க, கண்ணுக்கு தெரியாம போகட்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது.